வெல்கம் டு ஃபோக்கஸ் கிளிப்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்க கிளிப் வந்து ரமணா மூவிலேருந்து. இதில் கண்டினியூஸாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லி அசத்துவார். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி எடுத்துகிட்டு வர்றது, ஒரு ஹியூஜ் டேட்டாவை எப்படி சம்மரைஸ் பண்ணுறது அப்படின்ற டெக்னிக் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எக்ஸலில் இதே சேம் டெக்னிக் பேர் பைவட் டேபிள். ஸோ இந்த வீடியோவில் பைவட் டேபிளில் பேசிக் லெவலாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் டேட்டா நானே வச்சுருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் டேட்டாவில் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். இதில் நேம், ஜெண்டரு, ப்ரொஃபஷன், என்ன வெஹிக்கிள் வச்சுருக்காங்க, ஏஜ் அண்ட் ஸ்டேட் இருக்குது. இது நம்ம ஒரு பெரிய லிஸ்ட்டாக இருக்குது. இதை ஒரு யூஸ்ஃபுல் டேட்டாவா இல்லை சம்மரியாக ஒரு ஃபார்முலா மாற்ற போகிறோம். இதில் சிம்பிளாக நம்ம எல்லாத்துக்கும் கவுண்ட் மட்டும் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டேட்டாவை ஒரு டேபிளாக நம்ம கன்வெர்ட் பண்ணோம். இந்த டேட்டாவை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள், ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டு வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு கோ டு இன்சர்ட் தென் டேபிள். நம்ம டேபிளுக்கு டைட்டில்ஸ், ஹெட்டர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. எஸ் இருக்குது. ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த டைட்டில்ஸ் எல்லாம் அதுக்கு வந்து ஹெட்டராக மாறிடும். தென் எல்லா டேட்டாவும் இங்கே டேபிளேட்டட் ஃபார்மில் இருக்குது. டேபிளாக மாற்றுறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், நீங்கள் மேலே கொடுத்துருக்கீங்கல்ல நேம், ஜெண்டர், ப்ரொஃபஷன், இதே மாதிரி இருக்கிறதுல டூப்ளிகேஷன்ஸ் இருந்தால் அதுவே வந்து ரீநேம் பண்ணிவிடும். ப்ளஸ் டேபிளாக இருக்கும்போது உங்களுக்கு மேலே எந்த ஒரு ஹெட்டர்ஸும் மிஸ் ஆகிருக்காது. தென் இதை பிவோட்டாக மாற்றுறது ரொம்ப ஈஸி. ஸோ எகெயின் இதையே செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பைவட் டேபிள் இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட்டுக்கு போங்க, பக்கத்துலேயே பைவட் டேபிள் ஆப்ஷன் இருக்குது. இதில் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற ரேஞ்சு டேபிள் 4, அது இங்கேயே வந்துருச்சு. தென் நியூ ஒர்க் ஷீட்டில் வேணுமா, எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்லேயே வேணுமான்னு கேட்குது. நியூ ஒர்க் ஷீட்டே போயிடலாம், அப்போ தான் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே அப்படின்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பைவட் டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த பைவட் டேபிளில் ஒரு 4 பாக்ஸஸ் இருக்குது. இது என்னென்னா ரிப்போர்ட் ஃபில்டர், காலம் லேபிள், அதாவது காலமில் உங்களுக்கு என்ன டேட்டா வேணும், ரோ லேபிள், ரோவில் உங்களுக்கு என்ன டேட்டா வேணும், வேல்யூஸ். இந்த காலம் அண்ட் ரோ இதில் போட்டிருக்கிறது ஜஸ்ட் ஒரு ஸ்டிக்கர்ஸ் தான். அதில் என்ன வேல்யூ உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றது இந்த வேல்யூ காலமில் வேல்யூ பாக்ஸில் உங்களுக்கு இருக்கும். மேலே இருக்கிறது வந்து ஃபீல்டு. இந்த ஃபீல்டெல்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டேபிள் செலக்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு மேலே இருக்க ஹெட்டர்ஸ். இதுதான் இந்த டைட்டில்ஸ், இதுதான் இங்கே ஃபீல்டாக வந்திருக்கு. ஸோ சிம்பிளாக நம்ம ஒன்று பண்ணலாம். ஒன் பை ஒன்னாக நம்ம இதில் எடுத்து போடும்போது உங்களுக்கு இன்னும் சிம்பிளிஃபைடாக புரியும். நம்ம ஒரு பெரிய லிஸ்ட் பார்த்தோம், அதில் இருக்கவங்களோட நம்பர்ஸ் தான் நமக்கு வேணும். ஸோ வேல்யூஸில் நமக்கு கவுண்ட் அதான் வேணும். அங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னா 23 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகே, இந்த 23 மெம்பர்ஸில் ஜெண்டர், மேல் எத்தனை பேர், ஃபீமேல் எத்தனை பேருன்னு பார்க்க போகிறோம். அதை ஒரு காலமாக கொடுக்குறீங்க. ஸோ இந்த 23ல் 11 and 12 மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் இருக்காங்க. தென் அதில் நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டர் இருந்தது. ஸோ மல்டிபிள் ஸ்டேட்டில் இருந்து கூட வந்திருக்கலாம். நமக்கு டோட்டல் கவுண்ட் 23ன்னு தெரிஞ்சிருச்சு. 12 மேல்ஸ் அண்ட் 11 ஃபீமேல்ஸ். தென் ஸ்டேட். ஸோ நான் ஸ்டேட் எடுத்துகிட்டு வந்து ரோவில் கொடுத்துருக்கேன். ரோவில் ஹரியானா, கேரளா அண்ட் தமிழ்நாடு ஃபில் ஆகிடுச்சு. ஸ்டேட் வைஸ் இப்போ அதே 23 மெம்பர்ஸ் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்காங்க அப்படின்ற டேட்டா நமக்கு கிடச்சிருச்சு. தென் ப்ரொஃபஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருந்தோம். அந்த ப்ரொஃபஷனையும் எகெயின் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் ரோ லேபிள்லேயே கொடுக்குறேன். இப்போது ஒரு ஸ்டேட்லேயும் என்ன அவங்க ப்ரொஃபஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதில் மேல் எவ்வளோ, ஃபீமேல் எவ்வளோ அப்படின்ற கவுண்ட்டு கிராண்ட் டோட்டல். ஸோ டோட்டலாகவே நமக்கு இருந்த டேட்டாவில் எத்தனை மேல் எத்தனை ஃபீமேல் இருக்காங்கன்றது தெரிஞ்சிருச்சு. அதில் எந்தெந்த ஸ்டேட்லேருந்து இருக்காங்க, தென் அவங்க என்ன ப்ரொஃபஷன் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. எகெயின் அதில் ஒரு வெஹிக்கிள் டேட்டா கொடுத்துருந்தோம். அது என்னென்னா அவங்க கார் வச்சுருக்காங்களா, பைக் வச்சுருக்காங்களா அப்படின்னு கொடுத்துருந்தோம். இதில் ரிப்போர்ட் ஃபில்டர்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த வெஹிக்கிள்ன்றதை எடுத்துகிட்டு வந்துட்டு நான் ரிப்போர்ட் ஃபில்டரில் கொடுக்குறேன். ஸோ இங்கே ஒரு ஃபில்டர் டேட்டா ஆட் ஆகிருக்கு. இதில் ஆல் இருக்கிறதால எல்லா 23 நம்பர்ஸும் காட்டுது. ஸோ இதில் நமக்கு வந்து பைக் வச்சுருக்கவங்க மட்டும் வேணும்னா பைக் கிளிக் பண்ணுங்கள், ஓகே கொடுங்க. பைக் வச்சுருக்கவங்க மட்டும் எத்தனை பேர் அப்படின்ற கவுண்ட் நமக்கு வந்துருச்சு. கார் வச்சுருக்கவங்க வேணும்னா கார், அப்படி இல்லைனா எல்லா டேட்டாவும் வேணும்னா ஆல். ஓகேங்களா. இப்போ இந்த ஃபில்டர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆடாக இருக்குது. இதை கூட கொஞ்சம் வந்து பியூட்டிஃபை பண்ணுறதுக்கு இதிலே ஸ்லைசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லைசர்ஸ் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறது மூலியமாகவும் இதே சேம் ஃபில்டரிங் ஒர்க்கை பண்ணலாம். இந்த ஸ்லைசரை வெஹிக்கிளுக்கு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டோம்னா இப்போ வந்துருச்சு. இது ஒரு ஸ்லைசர். இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலும் மேலே மாறும். ஸோ இந்த ஸ்லைசர் எடுத்துகிட்டு வந்து இந்த சைடு வச்சுக்கலாம்.
இதில் பைக் கார் ரெண்டுமே செலக்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு நான் பைக் மட்டும் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கேயும் பைக்குன்னு மாறிடுச்சு. தென் கார் மட்டும் வருது. இந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா பைக் கார் ரெண்டோட டேட்டாவும் வந்துடும். ஸோ இதில் வேல்யூஸ் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, இந்த வேல்யூஸ் கவுண்ட் ஆஃப் த நேம்ஸ், அங்கே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற கவுண்ட் ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வேல்யூ ஃபீல்டுக்குமே நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. இதை நம்ம நியூமரிக்கல் டேட்டாவாக யூஸ் பண்ணும்போது இதில் நம்ம எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஷோ ஆஸ் வேல்யூவும் கொடுக்கலாம். ஸோ இது ஒரு பேசிக் அப்படின்றதால எப்படி ஒரு பிவோட் டேபிளை க்ரியேட் பண்ணுறது, அதுலேருந்து எப்படி யூஸ்ஃபுல்லான டேட்டாவை எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.